அப்புறம் இப்ப வளர மான்குட்டி உள்ளதா இருக்கு நீங்களே சும்மா பொம்பளை அப்படி அண்ணே என்ன அண்ணே என்னம்மா அண்ணே எங்க அண்ணனை கூப்பிடுறேன் எதுக்கு மான்குட்டி தானே தேடி வந்தேன் நீங்க இப்ப மான்குட்டி தேடி வரலங்கிறீங்களே நான் என்ன சொன்னேன் அப்ப எதுக்கு அத்தை மகன் சொல்றேன்ல யாரு நான் வந்து நீங்க எனக்கு அத்தை மகனா அத்தை மகன் சொல்றேன் நீ என்ன செய்யணும் நீங்க எங்க அப்பா வழியில அத்தை மகனா அம்மா வழியில அத்தை மகனா எந்த வழி இதை எதுக்கு நான் கேட்கணும்னு கேட்கறேன் எதுக்கு கேட்கணும் உங்களை உடனே அண்ணனாக்கா பாக்குறேன் என்ன நினைக்க எங்க அண்ணன் இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு அப்படி ஏதாவது நான் உன்னை கையை பிடிச்சிக்கணும் காலை பிடிச்சிக்கணும் ஏதாவது வேற மாதிரி நடந்திருந்தாக்க வந்து நீ கூப்பிடலாம் ஓ இதெல்லாம் வேற பண்ணுவீங்களா அப்புறம் ஒண்ணுமே இல்லாம நீ அண்ணனை பார்க்கல என்ன நினைக்க தப்பா நினைக்காதா அதனால
அண்ணே என்னடா பிரச்சனை? ஒரு வேடுவர் வந்தார்ல, மான்குட்டி தேடி வந்தேன்னு சொன்னாரு. மான்குட்டி எல்லாம் ஒண்ணும் தேடி வரலையா? எனக்கு தெரியும். என்னது ஆரம்பத்திலே எப்படி உனக்கு தெரியும்? அவர் மான தேடி வந்த மாதிரி முகம் இல்ல, ஏதோ பெண்ணை தேடி வந்தது மாதிரி தான் தெரியும். அந்த பெண்ணு யாரும் இல்ல, என்னையத்தான் தேடி வந்தாராம். பாத்தியாமா, இந்த இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு. என்ன குறை? அப்போது ஒரு சாமியார் வந்தாரு. ஆமா. கலகம் மூட்டிட்டு போயிட்டாரு. ஆமா. இந்த வேடுவர் வந்தாரு. உன்னைய தேடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா. முருகனை வேண்டும், எல்லாம் நன்மைக்கு. ஏத்தா வீட்டுக்கு போலியா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய், துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி. தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாள். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. அரவிந்த் சுவாமி வெள்ளி வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும். அப்படியா? திருமணத்துக்கு முன்னதாக ஒரு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் அழைக்க வேண்டும். உனது எண்ணம் இரண்டாக இருந்தாலும் உனது எண்ணம் போல் அனைத்து நடக்கட்டும். வாழ்க வளமுடன். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து இனிக்கின்றது. முருகாத மனம் இங்கு காணவில்லையே, முருகாத மனம் இங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து அழைக்கின்றது. முருகா முருகா முருகா. டிடி சங்கரசாமி நாமம் வாழ்க வாழ்க. நாடகத்தை இதுவரையில் அமைதி காத்து கொண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் மழையென்று வாராமல் ஒளி அமைத்த எங்களது பழனியப்பா ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும், இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும், வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் குமார் அவர்கள் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் அன்பு மாமா பொன்னுச்சாமி அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம்.